இன்றைய ராசி பலன். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க நினைத்த வேலைகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு காலம் அதிக அளவுல உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு வெற்றிகள் ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இந்த ஒரு காலம் கண்டிப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் திறக்கப்படும். கண்டிப்பா சில வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். புதிதாக தொழில் பண்ண போறீங்க, நீண்ட நாட்களா நீங்க தொழிலாளியாகவே இருக்கீங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பவங்க கண்டிப்பா இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு நேரத்தில் நீங்க தொழில் செய்யுங்க. உங்களால முடிந்த அளவிற்கு ஆடம்பர செலவுகள் செய்து தொழில் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் முடிந்த அளவிற்கு சின்ன ஒரு தொழிலை கூட தொடங்குங்க. ஒரு பெட்டி கடையோ இல்லைன்னா ஒரு தள்ளுவண்டி கடையில கூட உங்களுடைய தொழிலை இந்த ஒரு நேரத்துல நீங்க ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டு உங்களால் முடிந்த தொழில் வகைகளை செய்யுங்க. இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அதுபோல இன்னொரு விஷயத்துல நீங்க கவனத்துடன் இருக்கணுங்க. பணம் பண விஷயங்கள்ல நீங்க மிகவும் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. நீங்க எத்தனையோ நபர்களுக்கு கடன் கொடுப்பீங்க, எத்தனையோ நபர்களிடமிருந்து உங்களுக்கு தேவைப்பட்ட கடனும் வாங்கி கொடுவீங்க. ஆனா அதுல எந்த விதமான தவறுகளும் கிடையாது. நீங்க யார்கிட்ட நீங்க கடனா பணத்தை கொடுக்கீங்க அப்படிங்கறத தெரிந்து இந்த ஒரு நேரத்துல கொடுக்கணும். உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. கவனம் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை ஏமாத்திட்டு செல்வதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கவனத்துடன் இருந்து செயல்படுங்கள். கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றிகளானது உங்களை தேடி வரும். இந்த ஒரு நேரத்துல அதே போல யாருக்கும் நீங்க யாரிடமும் இருந்து கடன் வாங்காதீங்க. முடிந்த அளவுக்கு கடன் கொடுக்கறத மட்டும் செய்யுங்க. பணம் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனையில உள் தள்ளிவிடும். அது தொழிலாக இருக்கட்டும், தொழிலுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ எதுக்காக வேண்டுமானாலும் நீங்க மற்றவங்ககிட்ட கடன் வாங்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகையவோ இல்லைன்னா வேற எதையாவது ஒண்ணு அடகு வச்சு அதன் மூலியமா நீங்க பணத்தை திருப்பிக்கோங்க. இப்படி செய்வது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மையை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த ஒரு நேரத்துல பொறுமையான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வேண்டும். அதுவும் உங்களுடைய உறவினர்களின் முறையில் கண்டிப்பாக நீங்க பொறுமையாக அவங்கள அணுகுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லைன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். கண்டிப்பா அது பூர்வீக சொத்துக்கான வாக்குவாதங்களாக கண்டிப்பாக இருக்கும். எனவே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு உங்களையும் உங்களுடைய உறவினர்களையும் கொண்டு சென்றுவிடும். எனவே இந்த ஒரு நேரத்தில் முடிந்த அளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்த எந்த நட்சத்திர நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்துல பொறுமையுடன் இருக்கணும். அதுவும் உங்களுடைய சொத்து விஷயங்கள், உங்களுடைய உறவினர்களின் விஷயங்கள்ல நீங்க பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது. இல்லை என்றால் பெரிய அளவில் உங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் இடையில் சண்டை சச்சரவு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மனைவி குடும்பத்தினரிடமிருந்து எதுவும் தவறாக நீங்க பேசக்கூடாது. உங்களுடைய மனைவியை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனைவி குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எதுவும் கண்டுக்கிடக்கூடாது. அப்படி கண்டுக்கிட்டு நீங்களும் கோபத்துல ஏதாவது வார்த்தையை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு சிக்கலாக வந்து அமைந்துவிடும். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கணவன் மனைவிக்கும் இதனால் சண்டை சச்சரவு கண்டிப்பாக ஏற்படும். எனவே இதனையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க உங்களுடைய மனதில் வைத்து பொறுமையுடன் இருந்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மனசுல இருந்த பயங்கள் அனைத்துமே நீங்கும். அது உங்களுடைய எதிர்கால பயமாக இருக்கட்டும், தொழில் தொடங்கினா வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்கட்டும், இல்லைன்னா திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயங்கள்ல உங்களுடைய மனசுக்குள் இருந்த அந்த ஒரு பயமானது இந்த ஒரு நேரத்தில் நீங்கும். அது மட்டும் இல்லாம சில துணிச்சலான முடிவுகளையும் இந்த ஒரு நேரத்துல நீங்க எடுப்பீங்க. இதனால பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்துல உங்களால காண முடியும். இத்தனை நாட்கள் வரை நீங்க துணிச்சலான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருந்திருப்பீங்க. இந்த முடிவை நம்ம எடுத்தோம்னா அந்த முடிவு நமக்கு வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுடைய மனசுக்குள்ள கண்டிப்பாக இருந்து கொண்டிருந்திருக்கும். அந்த பயமானது இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நீங்கிவிடும். நீங்குவது மட்டுமல்லாம சில துணிச்சலான முடிவுகளையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல எடுப்பீங்க. இதனால் பெரிய அளவுல நீங்க குடும்பத்துல இருப்பவங்களாக இருக்கட்டும், ஏன் உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய கணவனாக இருக்கட்டும், அனைவருமே இந்த ஒரு நேரத்துல உங்களை வியந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய துணிச்சலான முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய முடிவுகளின் மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கூறலாம்.
கணவன் மனைவிக்குள் தொடர்ந்து சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருந்தது என்றால் இந்த ஒரு நேரத்துல கணவன் மனைவியில் தம்பதிகள் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. அது ரிஷபம் ராசி ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தம்பதிக்குள் ஏதேனும் சண்டை சச்சரவுகள், சந்தேகங்கள் எது எழுந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல அதற்கான ஒரு விளக்கத்தை நீங்க வைத்திருக்கவே கூடாது. இந்த ஒரு நாளை நீங்க தள்ளி போடுங்க. தள்ளி போட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. கண்டிப்பா அதற்கான ஒரு விடையானது கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க சண்டை போட்டீங்க, அந்த சந்தேகத்திற்கு ஒரு பதிலானது கிடைக்கணும் நீங்க பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்பம் இரண்டாக பிரிவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். எனவே இதனையும் நீங்க இந்த ஒரு நாள்ல கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அவசரப்படாமல் பொறுமையான முடிவுகளை நீங்க இந்த ஒரு நேரத்தில் கணவன் மனைவி பிரச்சனைக்குள் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. பிள்ளைகளால் இந்த ஒரு நேரத்தில் பெருமை வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் மத்தியில் மதிப்பானது உயரும். இத்தனை நாட்கள் உங்களுக்கும் உங்களுடன் வேலை பார்க்கிற ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும், அனைவரிடமும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இந்த ஒரு நேரத்துல ஏற்பட்டு கொண்டே தான் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வேலையை பார்த்து உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன பந்தங்கள் இந்த ஒரு நேரத்துல அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உயரும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு வந்துவிட்டது என்றுதான் கூறணும். வியாபாரத்துல லாபம் உங்களுக்கு அவ்வளவு கிடைக்குமாங்க. வியாபாரம் இது வரைக்கும் சூடு பிடிக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல சூடு பிடித்து ஓடும். அதை உங்களால சமாளிக்கவே முடியாது. இன்னும் உங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல லாபங்கிறது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம பொங்கல் வேற வரப்போகுது. இதனால் அதிக அளவுல உங்களுக்கு வியாபாரமானது சூடு பிடித்து ஓடும். அங்க இருக்கிற வேலையாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. வெளியிலிருந்து இன்னும் வேலையாட்கள் உங்களுக்கு இறக்கிக் கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. பங்குதாரர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். இந்த ஒரு நாளில் பங்குதாரர்களை எதிர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனாலும் நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனாலும் சின்ன சின்ன அளவிற்கு உங்களுக்கு லாபங்கள் குறைய தொடங்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய பங்குதாரர்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாடிக்கையாளராக இருக்கட்டும், கஸ்டமர் என அனைவரையுமே நீங்க இந்த ஒரு நேரத்துல அனுசரித்து செல்லணும். சிரித்து கொண்டு அனைத்தையுமே மழுப்பி விட்டு நீங்க செல்வது மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கௌரவமாக இருக்கட்டும், உங்களுடைய பணத்தோட மதிப்பாக இருக்கட்டும், அதை மற்றவங்ககிட்ட நீங்க ஒருபோதும் காட்டக்கூடாது. இது வரைக்கும் இது முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் நீங்க காட்டணும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பண வரவு அதிகமாகவே கிடைக்கும். ஆனா அதை நீங்க வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களை விட்டு சென்று விடும். எனவே முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நேரத்துல பொறுமையுடன் இருங்க. உங்களுடைய பணத்தை மற்றவங்ககிட்ட காட்டாதீங்க. நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறதையும் மற்றவங்ககிட்ட தெரிவிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஒரு நாள்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சிறப்பான செய்திகள் வந்து உங்களை சேரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இதனால் பெரிய அளவுல நீங்க நினைத்த காரியங்கள் ஒன்று உங்களை தேடி வரும். அது ஒரு செய்தி போன்று உங்களை தேடி வரும். இதனால் நீங்க நினைத்த காரியங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சுமூகமாகவே முடிந்துவிடும். வழக்குகளிலும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தீர்ப்பானது உங்களை தேடி வரும். தொழிலை பொறுத்தளவுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக விளங்கும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வேலை விஷயங்கள் அனைத்திலும் ரிஷபம் ராசிக்கு நீங்க நினைத்தது போல இந்த ஒரு நாளானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். இதுல என்றுக்குமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சண்டை சச்சரவு எதுவும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படாது. வியாபாரத்திலையும் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்களும் உங்களை தேடி வரும். இதனால் நீங்க பெரிய அளவுல மனசளவுல சந்தோஷப்படுவீங்க. வருமானம் அதிகரித்து முக்கிய கடன்களை இந்த ஒரு நேரத்துல கட்டி முடிப்பீங்க. இந்த கடனெல்லாம் நான் எப்படி கட்டி முடிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்க கட்டி முடிப்பீங்க. இதனால் பெரிய அளவுல நீங்க சந்தோஷம் அடைவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு யோகமான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். இந்த ஒரு யோகமான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிடணும். ஆனா நீங்க செலவுகளையும் இந்த ஒரு நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பணம் அதிகரிக்கி அப்படின்னு உங்களுடைய செலவுகளையும் நீங்க அதிகரிச்சீங்க அப்படின்னா அது பெரிய அளவுல ஒரு சிக்கல்ல போய் உங்களுக்கு விழுக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம வெளியே இருக்க உங்க கண்ணும் உங்க மேலப்பட்டு அந்த ஒரு நீங்க சம்பாதித்த பணமாக இருக்கட்டும் அது அனைத்தும் உங்களுடைய உடல்ல ஏதாவது நோய்பாடுகள் ஏற்பட்டு அதற்கு செலவழிக்கவே சென்றுவிடும். எனவே முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நேரத்துல மற்றவங்ககிட்ட நீங்க காட்டாதீங்க. அவங்க கண் திருஷ்டி உங்க மேல படாத அளவுக்கு நீங்க நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. வெளியூர் பயணங்கள் தொழிலுக்கு தேவையான வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுடைய தொழிலை மேம்படுத்தணும், வியாபாரத்தை மேம்படுத்தணும் நீங்க நினைத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஊர்லயே இருந்துட்டு அந்த ஒரு செயலையே நீங்க செய்துகிட்டு இருக்காதீங்க. வெளியூருக்கு செல்லுங்க. சென்று புதிய விதமான செயல்களை கத்துட்டு வாங்க. புதிய விதமான பொருட்களாக இருக்கட்டும், புதிய விதமான தொழில் முறைகள், அணுகுமுறைகள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுடைய தொழிலுக்கும் வியாபாரங்களுக்கும் அதிக அளவுல
தேவையான சில வாய்ப்புகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்த எதிர்ப்புகள், எதிரிகள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு நீங்கி விடுவார்கள். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும். ரியல் எஸ்டேட் தொழில இந்த ஒரு நேரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கும் நினைத்த லாபங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். இத்தனை நாட்கள் வரை நினைத்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதே இருக்காது. ஆனா இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நீங்க நினைத்த அளவிற்கு லாபமானது உங்களுக்கு தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு விளங்கும். இப்படிப்பட்ட ரிஷபம் ராசி நேயர்களுக்கு தொழிலும் வேலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாமா? சில பணிகளுக்கு புதுப்பிப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும். அந்த புதுப்பிப்புகளை நீங்க புதுப்பித்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அது தொழிலுக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். எனவே புதுப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நீண்ட நாளாக நீண்ட காலங்களாக வாங்கணும் இல்லைன்னா சொத்து வாங்கணும்னு திட்டமிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு வாகனம் வாங்குவது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குமா, இல்லைன்னா உங்களுக்கு இடத்தையோ இல்லைன்னா வீடையோ வாங்கி போட்டா நமக்கு பெரிய அளவுல நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிறத யோசித்து இந்த ஒரு நேரத்துல நீங்க திட்டமிட்டு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால் பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைங்கிறது நடக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் திட்டமிட்டு நீங்க வாங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. குழுக்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க வழி நடத்துபவராக இருந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா மேலாளராக இருப்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனையில வேலை செய்ய இந்த ஒரு நேரத்தில் நீங்க தயங்கக்கூடாது. உங்களுடைய வேலை எதுவோ அதை நீங்க சரியா பண்ணணும். அந்த ஒரு நேரத்துல மேலாளராக இருப்பவர்களுக்கும் குழுக்கள்ல வழி நடத்துபவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த விதமான விஷயங்களுக்கும் யோசிக்க கூடாது. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனையில என்ன செய்யணுமோ, உங்களுடைய வேலை விஷயங்கள்ல என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யணும். அதை செய்வதற்கு ஒருபோதும் நீங்க தடங்கவே கூடாது. அலுவலகத்துல உங்களை இந்த ஒரு நேரத்துல பிஸியாக வைத்திருக்கக்கூடிய வேலைகளை நீங்க பெறக்கூடும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடும். அதனை நினைத்து ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். அது அனைத்தும் உங்களுடைய வேலை விஷயங்கள்ல ஊதியங்கள் உயர்வதற்கும் உங்களுடைய போஸ்டிங் அடுத்த நிலைக்கு செல்வதற்குமாகத்தான் அது கண்டிப்பாக இருக்கும். வணிகர்களின் வரி தொடர்பான சிக்கல்களை தீர்க்க வேண்டிய இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். உங்களுடைய நிறுவனம் உங்களுடைய திறமைகளை நம்புவார்கள். உங்களுடைய நிறுவனம் என்னங்கிறது இந்த ஒரு நேரத்துல அவங்க அனைவருமே தெரிந்து கொள்வாங்க. உங்க மீது வைத்திருந்த சந்தேகங்கள், நம்பிக்கைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக பெருகிவிடும். சந்தேகங்கள் அனைத்தும் உங்களை விட்டு உடைந்துவிடும். அந்த அளவிற்கு உங்க மீது அவங்க நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக கண்டிப்பாக விளங்கும். வாடிக்கையாளருடன் பழகுவதில் சிரமங்களை உருவாக்கக்கூடும். எனவே உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கோபப்பட்டு பேசினாலும் முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையுடன் அவர்களை அணுகுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. எந்த ஒரு புதிய பொறுப்புகளையும் ஏற்க நீங்க தயங்க வேண்டாம். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்தது என்றால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த புதிய பொறுப்புகளின் மூலம் உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். எனவே அதுவும் உங்களுடைய வருங்காலத்திற்கு பெரிய அளவுல ஒரு உதவிகரமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய நிதிநிலை எப்படி இருக்கும்னா, ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டிற்கு வாகனம் அல்லது வசதி அதிகரிக்கும் பொருட்களை வாங்குவதற்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாகனத்திற்கோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டிற்கோ தேவையான பொருட்களை இந்த ஒரு நேரத்துல, அதுவும் வசதி அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் நீங்க வாங்குவீங்க. சிலர் இன்னும் தங்களுடைய வீடுகளை புதுப்பிக்காம இருப்பாங்க. அவங்க இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீடுகளை கண்டிப்பாக புதுப்பிப்பீங்க. ஒரு நண்பர் உங்களிடம் பண உதவி கேட்டு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கேட்டு வருவார்கள். கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்தா உங்களுக்கு பணமானது திருப்பி வருமா, எவ்வளவு கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. முதலீடு செய்ய விரும்புபவர்கள் சொத்து, நிலம் மற்றும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம். கண்டிப்பாக இதில் முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் உங்களை தேடி வரும். சில பெண்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்கள் மூலம் நன்மையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு மின்னணு சாதனங்கள் வாங்குவதற்கும் நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய காதல் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் எப்படி இருக்கும் என்றால், ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கடந்த கால கெட்ட நினைவுகளை கிளறக்கூடாது. அப்படி கிளறினீங்க அப்படின்னா அது உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை கெடுத்துவிடும். திருமணமானவர்கள் உங்களுடைய பழைய காலத்தை பத்தி, அதுவும் உங்களுடைய காதல் வாழ்க்கையை பத்தி நீங்க நினைத்து பார்த்து கொண்டு இருந்தீங்க, அதே நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இருக்கிற குடும்ப வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்துல பிரிந்துவிடும். எனவே உங்களுடைய பழைய நினைவுகளை இந்த ஒரு நேரத்துல நீங்க நினைக்காம இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இது உங்களுடைய உறவை எதிர்மறையாக பாதிப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். எனவே உங்களுடைய உறவில் ஒரு மூன்றாவது நபர் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். கண்டிப்பா அது ரிஷபத்தை சேர்ந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ யாராக இருந்தாலும் திருமணம் ஆனவர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு மூன்றாவது நபரின் மூலம் உங்களுடைய குடும்பத்துல இந்த ஒரு நேரத்தில் பிரச்சனை ஏற்பட்டு உங்களுடைய குடும்பம் இரண்டாக பிரியவும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமா உங்களுடைய துணையுடன் ஒரு காதல் இரவு உணவிற்கு செல்ல வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அங்க வைத்து கூட இந்த ஒரு
சண்டை சச்சரவு ஏற்படவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்கள் துணையின் மனநிலையை முற்றிலும் இந்த ஒரு நிகழ்வானது இது கெடுத்து விடவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இன்று உங்களுடைய காதல் வாழ்க்கையில நேர்மறையான தருணங்களை நீங்க அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். திருமண வாழ்க்கையில் கடுமையான தாக்கத்தை இந்த ஒரு நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அது பிரச்சனையிலும் போய் முடியும், நன்மையிலையும் போய் முடியும். ரிஷபத்தை சேர்ந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாபத்தை பெறக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். மறக்காம உங்களுக்கு தெரிந்த துலாம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.